ஏய் வாடி கும்மு வரேன்டி லோல்லு வா 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 உள்ள வா சூடா சூப்பரா ஒரு காஃபி கொடுக்குறேன் காஃபி என்னடி தேடுற இல்ல இந்த ரூம்ல நீ மட்டும் தனியா தான் இருக்கியா இல்ல வேற யாராவது ஏய் என்ன கொழுப்பா பிச்சிடுவேன் ஐயோ பயமா இருக்கு என்ன பிச்சிடுவியா என்னத்த பிச்சிடுவேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிட்ட மறைக்காத சரி நேரடியாவே விஷயத்துக்கு வரேன் எத்தனை நாளா நடக்குது இந்த லவ் லவ்வா ஹேய் ரொம்ப நடிக்காத உன் ரகசியம் இந்த பர்ஸ்ல இருக்கு என்னடி உளர்ற பர்ஸ்ல ரகசியமா குடி பார்க்கலாம் குடிக்க மாட்டேன் இவ்ளோ க்ளோஸா பழகுன என்கிட்டயே உன் லவ் பண்ற மறைச்சிட்டல இந்த பர்ஸ உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன் இத வச்சு விளையாட்டு காட்டுறேன் பாரு ஏய் ஏய் மூஞ்ச வாய்க்கோ ஏய் ஒண்ணு ஏன் பண்ண ஏய் மறைச்சா ஓடாத ஏய் ஏய் பின்னாடி ஓடு ஏய் குடி லாக் ஆயிடுனா மாட்டியா ஏய் சீட் பக்கத்துல மாட்டியா ஐயோ தாள விடு ஏய் வேணா ஏய் வரையா தரமாட்டே பார்த்து வா ஏய் எப்படி வாங்கன்னு பார்த்தல புடிங்கிட்டியா வெச்சு தொலை ஏன் போட்டோ இதுல என்ன ரகசியம் ஃப்ரெண்ட சொல்லலடி பேக்க பாரு ஐயோ லூஸ் பர்ஸ் இல்ல உன் போட்டோவை சொன்ன ஓவியத்தை வரைந்து நடமாட விட்டவருக்கு நன்றி நிஷா ஐ லவ் யூ ஓகே ஓகே என்ஜாய் எங்க தொலைஞ்சதோ யார் கையில கிடைச்சதோ தெரியலையே எப்படி கிடக்கு ஊருக்கு கிளம்புற ஐடியாவே இல்லையா ஏய் பஸ் கிளம்ப போதுரா புயல் அடிச்சு கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்க பர்ஸ காணோடா காசை கொடுத்தா கடைக்காரன் பர்ஸ் கொடுக்க போறான் புது பர்ஸ் வாங்க முடியாதா அதுல போட்டோ இருக்குடா இது பெரிய விஷயமா கேமரா எடுத்து கிளிக் பண்ணா போட்டோ வரப்போகுது அந்த போட்டோ பின்னாடி நிஷா ஐ லவ் யூன்னு எழுதிருக்கேன் அது அவகிட்ட கிடைச்சிட்டா கிடைக்கட்டுமே கிடைக்கட்டும் உன்னாலதான் ஐ லவ் யூன்னு சொல்ல முடியல அட்லீஸ்ட் அது பர்ஸா சொல்லட்டும் சரிடா ஒருவேளை அவளுக்கு பிடிக்காம போய் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆயிடுச்சுன்னா அது நினைச்சதான் பயமா இருக்கு ஓ அப்படி ஒரு மேட்டர் இருக்கா சரி அப்படிதான் நடந்தா நான் பாத்துக்கிறேன் கிளம்பு எல்லாரும் உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா வாடா டேய் 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 என்ன என் ட்ரீம் முழுசவே முடியல அதுக்குள்ள என்ன டிஸ்டர்ப் பண்ண டேய் இப்படியே நீ ட்ரீம்ல படுத்திருந்தீன்னா டெட் பாடி நினைச்சு நம்ம காலேஜ்ல பாடம் நடத்துறதுக்கு தூக்கிட்டு போயிட போறாங்கடா ட்ரீம்ல உன் ஆளை பாத்துட்டு இருந்தது போதும் அங்க பாரு உன் ஆளே வந்துட்டா இப்பாவது உன் காதல சொல்லி தொலை இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் இப்போ நீ சொல்லல உன் காதல் கனவாவே போயிடும் அப்புறம் உன்னை பார்த்து ஊரு சிரிக்காது நீ தான் சிரிச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு காதல் படத்துல வர்ற பரத் மாதிரி ஞன்னு தெரிய போற ஐயோ அந்த கதை நமக்கு வேணாடா அப்படி போயிருச்சுடா உள்ள எங்க இப்படி போடா ஏமா போடா அதுக்கப்புறம் செம கூத்து அலையறா பாத்து சொல்ல வேண்டிய நேரத்துல எல்லாம் சொல்லாம இப்ப அலையறா ஜஸ்ட் மினிட் ஓகே ஏய் லோல என்னடி ஏய் என்ன தேடிட்டே இருக்க ஏதாவது நகை நட்ட தொலைச்சிட்டியா நகை அங்க நட்டு இங்க போய் நீயும் தேடு நானே டென்ஷன்ல இருக்கேன் போடி உயிரை வாங்காத நீ என்ன தேடுற யார தேடுறன்னு எனக்கு நல்லா தெரியும் இது பார் இன்னைக்கு காலேஜோட லாஸ்ட் டே தயவு செஞ்சு இன்னைக்காவது மனசு திறந்து சொல்லிடு இல்லன்னு வெச்சுக்கோ லைஃப் லாங் நீ தேடிட்டே இருந்தாலும் பட்சி மாட்டவே மாட்டாது நான் சொல்றேன் இன்னைக்கு கண்டிப்பா சொல்லிடு சரியா ஏய் வெறுப்பே ததடி போடி அட சீரியஸ் ஆயிட்டா நான் சொன்னது இப்பதான் கொஞ்சமாவது சீரியஸா புரியுதுன்னு நினைக்கிறேன் அநேகமா இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிடும்னு தோணுது
என்னம்மா எமோஷனலா இருக்க? What's the matter? Come on, tell me. இல்ல டாடி, இவ்வளவு நாளா ஒன்ன படிச்சோம். இன்னைக்கு லாஸ்ட் டே. அதான். அப்படியா? I was wondering. Okay, let's go. Come on. Gentlemen and my dear students, இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது மரியாதைக்குரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு அலெக்சாண்டர் அவர்களுக்கும் டாக்டர் வைக்கம் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் டாக்டர் வைக்கம் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். வாங்க சார். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் மகன் வாசன் எப்படியும் பாஸ் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனா கோல்டு மெடல் வாங்குவான்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவனுக்கு படிப்பை விட இசையில தான் ஈடுபாடும் கவனமும் அதிகமா இருந்தது. இருந்தும் அது எல்லாம் மீறி இப்படி ஒரு பெருமையை தேடி தந்தது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு பெருமையை தேடி தந்த என் மகன் வாசனுக்கும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைச்சர் அவர்கள் பேச வழிவிடுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் வைக்கம் அவர்கள் தனது மகன் படிப்பை நேசித்ததை விட மியூசிக்கை தான் அதிகம் நேசித்ததாக சொன்னார். இருந்த போதிலும் முதல் மாணவனாக வந்ததாக கூறினார். அதைப் போல்தான் என் மகளும் வாசன் இசையை கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்தினார். ஆனால் என் மகள் நிஷா இசையை ரசிப்பதும் அதை கேட்டு சந்தோஷமாக நடனமாடுவதுமாக இருந்தாள். அதிக பொழுதை அதிலேயே வீணாக்கினாள். அதனால்தான் டெல்லியில் படித்துக் கொண்டிருந்த அவளை படிப்பில் முழு கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கல்லூரியில் சேர்த்தேன். இங்கு வந்து சேர்ந்த பிறகும் அவள் கவனம் இசையின் மீதுதான் இருந்தது. டாக்டர் நினைத்தது போல் நானும் என் மகள் நிஷா படிப்பில் பெரிதாக வர மாட்டாள் என்றுதான் நினைத்தேன். அதையும் மீறி அவள் கோல்டு மெடலிஸ்டாக வந்திருப்பது உண்மையிலேயே எனக்கும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்கிறது. இதற்கு காரணமான கல்லூரி நிர்வாகத்திற்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது நன்றி, வணக்கம். நிஷா, வாசன் இருவரும் மேடைக்கு வரவும். பரிசினை வென்ற மாணவர் வாசனுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாணவி நிஷாவிற்கு டாக்டர் வைக்கம் அவர்களும் தங்க பதக்கங்களை வழங்கி Congrats for the gold medal. This week, hearty congratulations. Thank you very much. God bless you. I'm so proud of you. Come, Diana. Thank you. Okay. Diana, come on. என்னாச்சு? பேசிக்கிட்டு இருக்கியா? Hello. ஐயா. அடடா என்ன அழகு, அடடா என்ன
எப்போடா மீட் பண்றது? நிஷா ஐயோ, நிஷா ரெடியா? அப்பா வெயிட் பண்ண. ஓ மை காட், என்னடி இது? இந்நேரம் ரெடியா இருப்பேன்னு பார்த்தா இப்படி அரையும் குறையுமா உட்கார்ந்துருக்கேன். என்ன நிஷா, எங்கேயாவது வெளியூர் கிளம்பணும்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா உன்னை ரெடி பண்ணி கூட்டிட்டு போறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு. இது பாரு, உங்க அப்பா ரெடி ஆயிட்டாரு, நிஷா எங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. மம்மி மம்மி, என்ன? நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்களே. நான் எதுக்கு மம்மி? ஏன் இங்க இருந்து ஊரை சுத்துறதுக்கா? இத பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்க அப்பா தான். எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இல்ல. ட்ராக் மாறுச்சுன்னு வெச்சுக்க, அப்புறம் அவர் பேச மாட்டார், அவருடைய கன்னு தான் பேசும். இது உனக்கு நல்லாவே தெரியும். போடி, நீ ரெடி ஆயிட்டு வர வரைக்கும் நான் இங்கதான் உட்கார்ந்துருக்க போறேன். போ. ஆமா, இந்த ஆளை கட்டிட்டு இப்படிதான் குடும்பம். என்னடி என்ன பழமிட்டே போற? இப்படி ஒரு தங்கமான புருஷன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். உனக்கு ரொம்ப வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டு இன்னும் இதை வச்சுட்டு விளையாடுறான். வெக்கமா இல்ல? சீக்கிரம் வாடி. இரு மம்மி, போன் நான் எடுக்கிறேன். ஐய், நீ முதல்ல துணி மாத்திட்டு வந்து தொலைடி, நான் பேசுறேன். ஹலோ. குரலே வேற மாதிரி இருக்குடா. டேய், எக்கு தப்பா ஏதாவது அழுப்புதுடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? நான் டயனா பேசுறேன். டயானா செத்து பல வருஷம் ஆயிடுச்சே. இல்லடா முட்டாள், நான் டயனா அலெக்சாண்டர். நான் டயானா சார்லஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புதுசா? போன் பண்ணி நக்கலா பண்ற? யார்கிட்ட பேசுறேன் தெரியுமா? செருப்பு பிஞ்சிரும். அவ்வளவு பழைய செருப்பா? நான்சென்ஸ் இடியட். அது அவங்க அம்மாடா, காரியத்தை கெடுத்துற போல இருக்கு. கூட போன நிஷா, நீ போமா, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். ஐயோ, நல்ல அப்பா நல்ல பொண்ணு, உங்க 2 பேர் நடுவுல மாட்டிட்டு நான் சாவறேன். சீக்கிரம் வந்து தொலை. என்னடா கட் பண்ணிட்டாங்க. டயனா, இதோ வந்துட்டேன். வா. ஹலோ. ராங் நம்பர். நான்சென்ஸ். எது ராங் நம்பரா? நீ என்னடா டயல் பண்ண? அவங்க அப்பாண்டா. பாசன் வாய்ஸ் மாதிரி இருந்தது, அதுக்குள்ள டாடி எடுத்துட்டாரு. நிஷா எங்க? நிஷா, என்னம்மா இன்னுமா ரெடி ஆல? டயனா, சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்காத. I don't want reasons. டைம் ஆகுது. சீக்கிரம் வாமா, அப்பா வெயிட் பண்றாருல. இதோ வரேன் மம்மி. ஹலோ. ஹே, என்னடி? ஓகே வா. ஓ, நீயா? ஏன் உவாள்னு பாத்தியா? ஆமாண்டி, அவன் பொண்ணு தான் எதிர்பார்த்தேன். சரி, ஏதேதோ நினைச்சு குழம்பாம போய் நேர்ல பார்த்து சொல்ல. எப்படியுமே சொல்ல முடியலையே. நிஷா, என்னம்மா இன்னுமா ரெடி ஆல? இதோ வந்துட்டேன் மம்மி. ஏய், நாங்க வீட்ல எல்லாம் கோயிலுக்கு போறோம். வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம், ஓகே? ஏய், நான் சொல்றது கேளு. பை. ஹலோ ஹலோ. ஏய், என்னடா பண்ற? அழுத்தி அழுத்தி பட்டன் தேஞ்சிர போகுது. லைன் கிடைக்க மாட்டேங்குதுடா. சரி, ட்ரை பண்ணு. ஊராசி எப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாரு. ஹலோ. ஹலோ, நான் நமிதா பேசுறேன். நிஷா இருக்காளா? ஒரு நிமிஷம் மேடம். ஃபோன். வெயிட். யார் போன்ல? யாரோ நமிதாவா? நமிதாவா? யாரது உங்க ஃப்ரெண்டா? எஸ் டாடி. சாரி. ஹலோ. ஹலோ ஹலோ, நிஷா நிஷா பேசு. ஹலோ நிஷா. நாங்க கோயிலுக்கு போறோம். 2 நாள் கழிச்சு பேசலாம், ஓகே? பை. நிஷா நிஷா. என்னடா என்னாச்சு? அவ கோயிலுக்கு போறலாம்டா. ஆ. வர்றதுக்கு 2 நாள் ஆகுமா? அது வரைக்கும் என்னடா பண்றது? அதான் உனக்கு கைவசம் ட்ரீம் இருக்கே. அப்படின்ற பின்ன